டாக்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்கள். நீங்க மஸ்கரா போறீங்களா, ஐலைனர் போறீங்களா, அதுக்கான பதிவு தான் இது. இந்த வீடியோ நல்லா கரெக்டா பாருங்க. சில பேர் என்ன ஆகுது, இது சரியா யூஸ் பண்றது இல்லை, அதை போட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, கண்ணில் வந்து கட்டி ஃபார்ம் ஆகுது. அந்த கிளான்ஸ்ல வந்து நாவும் யூஸ்வலி ஆயில்லாம் செக்ரேட் ஆகும். அந்த ஆயில் செக்ரேஷன் வந்து அந்த பிளாக் பண்ணிட்டீங்கன்னா, மஸ்காரா ஐலைனர்லாம் போட்டு அது சம்டைம்ஸ் சில பேர் நைட்ல படுக்கும்போது அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. டைமே இல்லைங்க, டக்குன்னு படுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது டைம்ல என்னாவது, அந்த பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா கண்ணில் வந்து கட்டி வரும். அந்த கட்டினாவும் உங்களுக்கு நாளடைவுலனாவும் நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க, சரியாயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குறிப்பிட்ட நாள்ல ஒரு 10 நாளுக்குள்ள நீங்க அட்லீஸ்ட் பார்க்கணும். டாக்டரை பார்த்து அதை நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதை நீங்க பார்க்காம விட்டுட்டீங்கன்னாவும் உங்களுக்கு அது ஃபுல்லா பெர்மனண்டா அது வந்து பல்ப் மாதிரி ஃபார்ம் அப்படி நின்றுடும். அது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை போயிடும். அந்த மாதிரி நீங்க இப்ப தவறு பண்ணாதீங்க. நீங்க ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி என்ன ஆகும், வருமுன் காப்புன்ற மாதிரி அந்த மஸ்காரா ஐலைனர் எல்லாம் போறீங்கன்னா அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வாஷ் பண்ணிடுங்க. நல்ல பிராண்டடான குவாலிட்டியானதான் வாங்குங்க. அன்பிராண்டட்லாம் வாங்கி தேவையில்லாம ப்ராப்ளம் வந்து உங்க கண்ணுக்கு வர வச்சிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துடுச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் காரியம் என்ன ஆகுனா, நீங்க வீட்லயே ஒரு ஹோம் ரெமெடி பண்ணணும்னா ஒரு சுடு தண்ணி ஒத்தரம் வைக்கலாம். சுடு தண்ணி ஒத்தரம் வந்து தண்ணி சுடு தண்ணி வந்து ஒரு டவல்லையோ இல்லாட்டி ஒரு துணியையோ நீங்க பண்றதை தவிர்த்து என்ன பண்ணும், ஒரு கிளாஸ் பாட்டில ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அது வந்து ஒரு ட்ரையா இருக்கணும். ட்ரையா கையில் வச்சு பாருங்க, தாங்க முடியாத சூடு வந்து கரெக்டா அங்க எங்க கட்டி இருக்கோ அதை வைங்க. அதை வச்சும் சரியாத பட்சத்துல நீங்க உடனடியா போய் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. பார்த்து அவங்க சரியான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கட்டி வந்து சீக்கிரமா குணமடைஞ்சிரும். மஸ்காரா ஐலைனர் எல்லாம் பாத்தீங்கன்னா 20 வயசு மேல இருக்கவங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன் சொல்றேன்னா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரோத்ல இருப்பாங்க, அவங்க குரோத் ஃபேக்டர்ல இருப்பாங்க. அவங்க வளர்ச்சியில இருக்க டைம்ல ஏதாவது போட்டு அவங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி கண்ணுல இருந்து கட்டி வரும், இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும், இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ள டேண்ட்ரஃப் மாதிரி கண்ணிலே டேண்ட்ரஃப் மாதிரி ஃபார்ம் ஆவாங்க. அந்த டேண்ட்ரஃப்லாம் வந்துருச்சுன்னா அந்த ஐலாஷே கீழே விழுந்துரும். ஐலாஷ் விழுந்துச்சுன்னா அந்த ஐலாஷே இல்லாம அசிங்கமா இருக்கும் உங்களுக்கு பார்க்க லுக்கே. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகுதுன்னா அந்த டைம்ல நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். 20 இயர்ஸ் மேல வேணா நீங்க போட்டுக்கலாம். அதுவும் உங்களுக்கு தகுந்தமான பிராண்டு உங்களுக்கு போட்டா இந்த ஒத்துக்குதுன்றனா அதை யூஸ் பண்ணலாம், தவறே கிடையாது. ஒருவேளை அந்த பிராண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு கட்டி வருதுன்னா அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். இல்லை வேற பிராண்ட் மாத்திருங்க. அந்த வேற பிராண்ட் போட்டும் உங்களுக்கு கட்டி இது மாதிரி வருதுன்ற பட்சத்துல நீங்க அதை நீங்க அவாய்ட் தான் பண்ணுமே தவிர வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வேற கட்டி, இந்த கட்டி எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, சூடு உடம்புல சூடு அதிகமா, உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா இந்த கட்டி வந்து ஃபார்ம் ஆகுங்க. நம்ம பாடி ஏதாவது கொஞ்சம் இம்பேலன்ஸ் எது ஆனாலுமே கண்ணில் தான் ரியாக்ட் ஆகும். இது ஒருவேளை சுகரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், இல்ல தைராய்டு இருக்கலாம், அந்த மாதிரி பாடி உஷ்ணமா இருக்கலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு சிஸ்டமிக் டிசார்டர்ஸ் உள்ள உடம்புல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கண்ணில் வந்து ரியாக்ட் ஆகுங்க. ஸோ அதனால உங்க கண்ணை வந்து நீங்க எப்பவுமே டேக் கேர், ரொம்ப அதிகமாக நீங்க கேர் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ இந்த இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கட்டிலாம் பார்த்தீங்கன்னா, கட்டி வச்சுன்னா ஹோம் ரெமெடிலாம் பண்றது ஃபர்ஸ்ட் நல்லது. அதுக்கு பண்ணியும் சரியானா உடனடியாக நீங்க போய் உங்க பக்கத்துல இருக்க ஐ டாக்டர்ஸ் பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண் ரப்பையில பொடுகுலாம் வந்தா என்ன பண்ணலாம்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் வந்து வெள்ளை வெள்ளையா நம்ம டேண்ட்ரஃப் தள்ள இருக்க மாதிரியே கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாஷஸ்லாம் டேண்ட்ரஃப் மாதிரி வெள்ளை வெள்ளையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்க நேச்சுரலா சரி பண்ற பட்சத்துல பேபி ஷாம்பு வச்சு நீங்க நல்லா ஹைஜீனிக்கா கிளீன் பண்ணிருக்கணுங்க. அது ஃபுல்லா கிளீன்னஸ் நல்லா இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சில பேருக்கு நாமும் அந்த ஐலாஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தலையில இருக்கிற பேன் மாதிரி கண்ணிலையும் பேன் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பேன்லாம் உட்காந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சில கவனிக்காம விட்டுருப்பாங்க. பட் சின்ன பசங்க அடிக்கடி கண்ணை கசிக்கிட்டே இருப்பாங்க.
கசக்கிட்டே இருக்காங்களே எதுக்குன்னு பார்த்தா கண் ரெட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கண் உள்ளதான் பார்ப்போம் தவிர கண் வெளியில பார்க்கவே மாட்டோம். ஸோ கண்ணில் வெளியும் பார்க்கறது ரொம்ப நல்லது. கண்ணில் டேண்ட்ரஃப் இருக்கா, இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி கண்ணில் வந்து அதாவது அந்த பெயின் ஏதாவது இருக்கான்னு பார்த்துறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரிய வயசுல வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 20 வயசு கிட்ட எல்லாம் பார்த்தா டேண்ட்ரஃப் மாதிரி நான் சொன்னேன்ல, பிளிஃப்ரைட்டிஸ் அது நோய் பேரு. அந்த பிளிஃப்ரைட்டிஸ் மாதிரி கண்ணில் வந்து இருக்கும். அதுக்கு வந்து நீங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. இனிஷியலா வந்து உங்களுக்கு டாக்டர் உங்க பக்கத்துல இல்ல, தூரமா இருக்காங்க, ஒரு 5 நாள் ஆகும், அந்த மாதிரி பார்க்குற டைம் ஆகும்னா நீங்க இனிஷியலா பேபி ஷாம்பு வச்சு கிளீன் பண்ணி நல்லா கிளீனா வச்சுக்கிறது நல்லதுங்க. அது பண்ணியும் சரியாகாத பட்சத்துல உடனடியா நீங்க போய் நீங்க ஐ டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஐலாஷஸ்லாம் உங்களுக்கு ரீகெயின் ஆயிடும். அதை அப்படியே நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னாவும் ஐலாஷ் ஃபுல்லா கூட்டிட்டு உங்களுக்கு அந்த ஐலாஷே இல்லாம சூழ்நிலை ஆயிடும். உங்களுக்கு அழகும் உங்களுக்கு உங்களை விட்டு போயிடும்.